ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோகா தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கல அப்படின்னாலும், இல்லை நல்ல ஒரு யோகா பண்ணணும், இல்லை மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாமே வந்து ஃபாலோ அலாங் ரொட்டீன் மாதிரி தான் இருக்க போகுது எப்பயும் போல். ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்தே பண்ணலாம். நல்லா இந்த ஒர்க் அவுட்டில் வந்து நீங்கள் பண்ணுறப்போ நல்லா ப்ரீத் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். எப்பயும் போல் நம்ம ப்ரீத் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். நல்லா ப்ரீதை வந்து ஹோல்ட் பண்ணிலாம் வச்சுருக்க தேவையில்லை. ஸோ கண்டினியூஸாக இந்த ஒர்க் அவுட்டை வந்து டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிளான பாடியும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட்க்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெச்சாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்டை டெய்லி செஞ்சு பாருங்கள். டெய்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல மைண்ட்ஃபுல்னஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல காம்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சைல்ட்ஸ் போஸ். நீஸை பெண்ட் பண்ணி உங்களோட பாடியை ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணி அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போது கையை வச்சு நல்லா புஷ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களோட பாடியை ஷிஃப்ட் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கை நல்லா லிஃப்ட் பண்ணி அதே பொசிஷனுக்கு திருப்பி வந்து வரணும். இதே மாதிரி கண்டினியூஸாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருங்க. நார்மலாக நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணாலே போதும். இப்போது ஒரு லெக்கை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஆப்போசிட் சைடில் வந்து வச்சுக்கோங்க. இப்போது நல்லா உங்களோட ஹிப்பை வந்து எவ்வளோ டீப்பாக வந்து புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ டீப்பாக வந்து ஃப்ளோரை நோக்கி புஷ் பண்ணுங்கள். இப்படி புஷ் பண்ணுறப்போ உங்களோட சைடு அந்த ஆப்ஸில் வந்து ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஃபீல் பண்ணணும். இப்போ அப்படியே அதே ஆப்போசிட் சைடு வந்து பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ உங்களோட லெக் வந்து பெண்ட் பண்ணி தான் இருக்கணும், அதாவது 90 டிகிரி பொசிஷனில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் நமக்கு. இப்போ பேக் டு பொசிஷன் வந்துக்கோங்க. வந்துட்டு உங்களோட பேக்கை நல்லா ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோ தூரம் உங்களால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போது அப்படியே பாடியை புஷ் பண்ணி கோப்ரா போஸ்க்கு வந்து நம்ம வரணும். இப்படி கோப்ரா போஸ்க்கு வந்துட்டு நல்லா உங்களோட ஆப்ஸையும் பேக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி சைல்ட்ஸ் போஸ்க்கே போயிடணும். இப்போது இதே ஸ்ட்ரெச்சஸை வந்து திருப்பி ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கேன்.
இப்போது அப்படியே லிஃப்ட் பண்ணி டவுன்வர்ட் டாக் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. இப்போது ஆல்டர்னேட்டிவ் லெக்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். டவுன்வர்ட் டாக் பொசிஷன்லேருந்து பிளாங்க் பொசிஷனுக்கு உங்களோட பாடியை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி உங்களோட பாடியை நல்லா பெண்ட் பண்ணி எவ்வளோ தூரம் உங்களால் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் கையை வச்சு ரீச் பண்ண பாருங்கள். உங்களோட டோஸை உங்களால் டச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக டச் பண்ணலாம். ஸ்லோவாக அப்படியே ஸ்ட்ரைட்டான பொசிஷனுக்கு வந்துட்டு உங்களோட கை ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா சாஃப்டாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். உங்கள் கையை நல்லா மேலே லிஃப்ட் பண்ணி அப்பர் பாடியை வந்து பேக்வேர்ட்ஸாக நல்லா பெண்ட் பண்ணுங்கள். லெக்ஸை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கையை அப்படியே ஸ்லைட் பண்ணிகிட்டே வந்து இன்னொரு கையை வந்து காதுக்கு நேராக பெண்ட் பண்ணணும். இப்படி பெண்ட் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ரெச்சை வந்து உங்கள் சைட் ஆப்ஸில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். இப்போது அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணலாம். நீஸை நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட கை ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்போசிட் லெக் நீஸை வந்து உங்கள் எல்போஸ் வந்து டச் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்த பின்னாடி நல்லா அப்வர்ட்ஸாக உங்களோட பாடியை ரொட்டேட் பண்ணி மேலே வந்து பாருங்கள். ஒன் லெக்கை பேக்வேர்ட்ஸ் நல்லா ஷிஃப்ட் பண்ணி லஞ்ச் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா பல்ஸ் பண்ணணும். உங்களோட ஆர்ம்ஸ் ரெண்டையும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பெண்ட் பண்ணுங்கள். கீழே ஃப்ளோரை நல்லா டச் பண்ண பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. இப்போது வந்துட்டு உங்களோட
கை ரெண்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒன் லெக்கை மட்டும் 90 டிகிரிக்கு பெண்ட் பண்ணிவிட்டு அந்த லெக்கை வந்து உங்கள் கையை வச்சு தொட பாருங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பெண்ட் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து பண்ணணும். இப்போது டவுன்வர்ட் டாக் பொசிஷனுக்கு வந்துட்டு ஒன் லெக்கை மட்டும் நல்லா லிஃப்ட் பண்ணி மேலேயே பல்ஸ் பண்ணணும். இப்போது அந்த லெக்கை பெண்ட் பண்ணி நல்லா சைட் வைஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி உங்களோட ஒரு கையை மட்டும் மேலே கொண்டு வந்து நல்லா பெண்ட் பண்ணணும். எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா பெண்ட் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து பண்ணணும். பிளாங்க் பொசிஷனில் வந்துட்டு நல்லா கோப்ரா போஸ்க்கு வந்து உங்களோட பாடியை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. சைட் வைஸாக உங்களோட பாடியை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும்.
இப்போ அகைன் பேக் டு கோப்ரா போஸ். இன்றைக்கான ஒர்க் அவுட் இதோடு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வேணும்னா நல்லா நீங்கள் இன்னும் கூட ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி இந்த ஸ்ட்ரெச்சஸையும் யோகாவும் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல டோன்டான பாடியும் நல்ல ஒரு காம்னஸும் கிடைக்கும். அவ்வளோதான். பாய்.